கண்ணப்ப நாயனார். இவர் வேடுவர் குலத்திலே பிறந்தவர். இவருடைய நண்பர்கள் நாணன், காடன். இந்த 2 பேரோடு கூட முதலாவது வேட்டைக்கு செல்லும் பொழுது குடுமி மலை என்று, இப்பொழுது காளஹஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய திருத்தலம், அந்த பகுதியிலே காடுகளுக்குள் நுழைந்து வேட்டையாட செல்கின்றார்கள் நண்பர்கள் 3 பேரும். நீண்ட நேரம் சுற்றி திரிந்து கைகால் சோர்வடைந்த பின்னாலே மலைக்கு மேலே சென்று இறைவன் வீற்றிருப்பதை திண்ணன் பார்க்கின்றார். சிறு வயது முதற்கொண்டு அவருக்கு சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியும் அன்பும் இருந்தது. அதனால தன்னுடைய நண்பர்கள் 2 பேரையும், நீங்கள் வீட்டுக்கு போங்கள், நான் இந்த குடுமி தேவருக்கு காவலாக, இரவெல்லாம் பாவம் அவர் தனித்திருக்க வேண்டும், காட்டு விலங்குகள் எல்லாம் வருமே, நான் பார்த்து கொள்கின்றேன், நீங்கள் வீட்டுக்கு போங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். அதன் பின்னாலே அன்று இரவு முழுக்க கடவுளுக்கே காவலாக இவர் நிற்கின்றார். காலையிலே கடவுளுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும், மலர்கள் தொடுத்து மாலை போட வேண்டும், அவருக்கு நைவேத்தியமாக ஏதாவது படைக்க வேண்டும் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோமே, என்ன செய்வது என்று யோசித்து பார்க்கின்றார். கீழே இறங்கி வந்தால் பொன்முகலி ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆற்று நீரை தன்னுடைய வாயிலே அடக்கிக் கொள்கின்றார். காட்டு மலர்களை எல்லாம், பல வண்ணங்களில் இருக்கின்ற மலர்களை பறித்து தன்னுடைய தலை மீது வைத்துக் கொள்கின்றார். வேடுவர் அதனாலே அவருக்கு விருப்பமான அசைவ உணவை தீயிலே வாட்டி சுட்டு எடுத்து பக்குவமாக இருக்கிறதா என்று சுவைத்து பார்த்து மென்மையான கறி துண்டுகளை இறைவனுக்கு எடுத்து செல்கின்றார். இவர் ஒவ்வொரு நாளும் இப்படி செய்து கொண்டிருப்பதை பார்த்து அங்கு வரும் பூஜாரியார், சிவகோசரியார் அவர் பேர், அவருக்கு மனம் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. யார் இப்படி செய்கின்றார்கள், இதெல்லாம் செய்யக்கூடிய காரியமா என்று வருந்துகின்றார். அன்று இரவு சிவபெருமான் அவருடைய கனவிலே தோன்றி, சிவகோசரியாரே, நாளை நடப்பதை மறைந்திருந்து நீங்கள் பாருங்கள், அப்பொழுது இந்த அடாத செயல் என்று நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் எத்தனை அன்போடு வேடுவர் குல தலைவனாகிய திண்ணன் செய்கின்றான் என்பது உங்களுக்கு புரியும் என்று சொல்லுகின்றார். அந்த நாளிலேயும் அடுத்து 7வது நாள் அன்றும் அதே போல அவர் பூஜை செய்கின்றார், நைவேத்தியம் படைக்கின்றார். திடீரென்று இறைவனுடைய வலது கண்ணில் இருந்து உதிரம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இரத்தத்தை பார்த்தவுடனே இவருக்கு மிகவும் அச்சமாகி விடுகின்றது. எப்படியாவது இதை சரி செய்ய வேண்டுமே என்று தனக்கு தெரிந்த மூலிகை வைத்தியங்கள் அங்குமிங்கும் ஓடி சென்று பச்சிலைகளை எல்லாம் பறித்து வருகின்றார். அதை சிவபெருமானுடைய கண்களில் பிழிந்து ஊற்றுகின்றார். என்ன செய்தாலும் இரத்தம் வழிவது நிற்கவில்லை. அப்போது திடீரென்று ஊனுக்கு ஊன் மருந்து என்ற தொடர் அவருக்கு ஞாபகம் வருகின்றது.
அதனால உடனடியாக தன்னுடைய கண்ணையே தோண்டி எடுத்து சிவபெருமானுடைய அந்த வலது கண்ணில் பதிக்கின்றார். இரத்தம் வழிவது நின்று விடுகின்றது. அப்போ இவருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். துள்ளி குளித்து, இப்பொழுது மருந்து என் கையிலேயே இருக்கின்றது என்று சந்தோஷமாக ஆடிப்பாடி அதை கொண்டாடுகின்றார். அந்த சந்தோஷம் நிலைத்திருக்க முடியாதபடி அடுத்து இடது கண்ணிலிருந்தும் இரத்தம் வழிய ஆரம்பிக்கின்றது. திண்ணனுக்கு மிகவும் வருத்தமாகி விடுகின்றது. இப்பொழுது நமக்கு ஒரு கண் இல்லை, அடுத்த கண்ணையும் இடந்து அப்ப வேண்டும் என்றால் இறைவனுடைய திருமேனியிலே எங்கு அதை பொருத்த வேண்டும் என்பது தெரியாது என்று தன்னுடைய செருப்பு அணிந்த காலால் அந்த இரத்தம் வழிகின்ற இடது கண்ணின் மேல் அடையாளத்திற்கு வைத்து கொண்டு தன் கண்ணை தோண்ட போகின்றார். அப்பொழுது சிவலிங்கத்திலிருந்து ஒரு கை வெளிப்பட்டு கண்ணப்ப நில் என்று கூறுவதை கேட்டு நிறுத்துகின்றார். அதை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார் சிவகோசரியார். அவருக்கு மிகுந்த ஆச்சரியமாகி விடுகின்றது. சாதாரண வேடர்குல தலைவனுடைய மகன், அவனுக்கு எத்தனை நம்பிக்கை, பக்தி, விசுவாசம் எல்லாம் இருக்கின்றது. இறைவன் தன்னை போன்றே உயிரோட்டம் உள்ள ஒரு பொருளாக பார்க்கின்றான். அதனால்தான் தனக்கு ஒன்று வந்தால் என்னென்ன வைத்தியம் செய்வார்களோ அதையெல்லாம் செய்து பார்க்கின்றான். முடியாத பொழுது ஊனுக்கு ஊன் என்று பெரியவர்கள் சொன்னதை ஞாபகத்துக்கு வந்து உடனடியாக தன் கண்ணையே இடந்து அப்பி அந்த வலது கண்ணை சரி செய்கின்றான். இப்படியும் ஒரு மனிதன் வாழ முடியுமா என்று வியப்பிலே ஆழ்ந்து போய் விடுகின்றார் சிவகோசரியார். அந்த கண்ணப்ப நில் என்று சொன்னதன் காரணமாக திண்ணப்பனாக இருந்தவன் கண்ணப்பனாக பெயர் மாற்றம் பெறுகின்றான். பக்தர்கள் வரிசையிலே ஈடு இணை இல்லாத மிகப்பெரிய தலை சிறந்த பக்தனாக எல்லோராலும் போற்றப்படுகின்றான். பட்டினத்தார் சொல்லும் பொழுது, நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என்று சொல்லுகின்றார். 6 நாட்கள் குடுமி தேவரோடு அல்லும் பகலும் இருந்திருக்கின்றார். அவருக்கு வேண்டிய அத்தனை தொண்டுகளும் செய்து கொண்டு வந்திருக்கின்றார். 7வது நாளில் குடுமி தேவருக்கு கண்ணை இடந்து அப்ப வேண்டும் என்று அவருக்கு தோன்றிய அந்த மனம் யாருக்கு வர முடியும் என்று பட்டினத்தார் கேட்கின்றார். அதே போல திருவாசகம் கோத்தும்பி என்ற பகுதியிலே மாணிக்கவாசகர் பாடும் பொழுது, கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின்னும் என்னப்பன் என்னை ஆண்டு கொண்டான் என்று சொல்லுகின்றார். அப்படி கண்ணப்பருடைய பக்திக்கும் அன்புக்கும் அவர் இறைவன் மீது கொண்டிருந்த தீராத காதலுக்கும் ஈடு இணையாக எந்த நாயன்மாரையும் குறிப்பிட முடியாது என்ற அளவிற்கு அவர் தலை சிறந்தவராக போற்றப்படுகின்றார். அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் இருந்தால் மட்டுமே இறைவன் நம்மை உடனடியாக ஆட்கொள்ள முடியும். நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், ஆனால் இறைவனுடைய கருணை எனக்கு வேண்டும் என்றால் அது முடியவே முடியாது என்பதை இந்த வரலாறு நமக்கு காட்டுகின்றது. 6 நாட்கள் ஊனுறக்கம் துறந்து இறை சிந்தனையில் மட்டுமே மூழ்கி இருந்து, இறைவனும் என்னை போன்றுதான் இருக்கின்றான், அவனுக்கும் பசிக்கும், அவனுக்கும் குளிக்க வேண்டும், அவனுக்கு பொன்முகலி ஆற்றிலிருந்து நீர் முகந்து கொண்டு வந்து நீராட்ட வேண்டும், இப்படி
தன்னை போலவே இறைவனையும் கருதி வழிபட்டதன் காரணமாக திண்ணனாக இருந்தவர் கண்ணப்ப நாயனார் என்று போற்றக்கூடிய அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றார். சிவகோசியார் இவற்றையெல்லாம் பார்த்து மிகவும் வியந்து போய், இப்படியும் வழிபாடு செய்ய முடியும், இந்த வழிபாட்டையும் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றார். வழிபாடு முக்கியமல்ல, சடங்கு ஆச்சாரங்கள் முக்கியமல்ல, வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பக்தி மனம்தான் முக்கியம். மனம் இருந்தால் நிச்சயமாக சிவ மார்க்கம் நமக்கு திறக்கும். சிவனே வந்து நம்மை கைப்பிடித்து அழைத்து செல்வார் என்பதைத்தான் கண்ணப்பருடைய வரலாறு நமக்கு காட்டுகின்றது. நாளை நாம் கலிய நாயனார் என்ற பெரியவருடைய வாழ்க்கை பற்றி காணலாம். நன்றி, வணக்கம்.